என்ன கொஞ்சம் டல்லா இருக்குல்ல, என்ன காரணம்? கொஞ்சம் நித்ரா படத்துல எப்படி இருக்கிறது மறக்காமல. எனக்கு வந்து பருத்துறைகளே வந்து ஒரு பிடிச்ச ஒரு சாப்பாட்டு கடைன்னா இந்த கடையை தான் நான் சொல்லுவேன். சௌதா டியூசன் போயிட்டான்டா. ஒரு பிடிச்ச கடை உண்மையிலே மறக்காம வந்து இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து மெயின் விஷயம். சந்தோஷமா இருக்கிறது உங்களோட இதாக இருக்கு. காய்வசனவருக்கும் வணக்கம். நான் காயனன். அம்மா என்ன கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்களா, என்ன காரணம்? நித்ரா கொஞ்சம் நித்ரா படத்துல காய்ச்சல் வந்து எனக்கு 7-8 நாள் ஆச்சு. அப்ப இன்னும் உடம்பு சீருக்கு வரையில உள்ள என் கை காலையில் அங்கே படுத்துட்டேன். புதுசா ஒரு காலில் மாட்டம் போல எல்லாம் இருக்கு. நான் இந்த வீட்டை அனித்தாது சௌதத்துக்கு எல்லாம் இருக்கும். ஆனா பெஸ்டா எனக்கு தான் அந்த தடிமலை இல்லாம அது இப்ப எனக்கு அங்கட விட அவருக்கும் இல்லை, நான் உங்களுக்கும் நின்றுட்டு நிக்கிறேன்னா எங்களுக்கு தான். அதுதான். அப்ப சித்திக்குமே வந்து என்னன்னு சொல்றது, இப்ப அம்மா நித்திரை சொல்லத்தான் வருது. சித்திக்குமே அந்த மைண்ட்ல ஓடிக்கொண்டான்னு இருக்கா அந்த விஷயம். அந்த நித்திரை இல்லை தங்கச்சிக்கு என்னன்னு தெரியும். அவர் மருந்து ஒன்று எடுத்து போட்டோ இல்லை எதுனா நேரி கூட்டு அவளுக்கு போட்டது அது ஆயுள் தான் செய்தவ. அது அப்புறம் வாக்கு அந்த நித்திரை வரையில 13-14 நாளாம் இந்த நித்திரை வரையில இன்றைக்கு அங்க போட் பண்ண தான் கொண்டு போனோம். 1 மணி கிளம்புவா, 2 மணி கிளம்புவா, 3 மணி கிளம்புவா, அப்படி இல்லையா முழிப்பா. அது வந்து இப்போ தெரியாது. இப்போ என்னென்னு சொல்கிறோம், இப்போ யாழ்ப்பாணம் மந்தியில் வந்து நடக்கையில் ப்ரைவேட்டாக வந்து எடுத்து அதுக்காண்டி நாங்கள் ப்ரைவேட்டையும் வந்து நாங்கள் இப்போ ஃபுல்லாக சொல்லக்கூடாது. என்ன சொல்லுங்க அப்போ அது எல்லாருக்கும் அந்த மருந்தும் ஒத்து பெறவும் சில பேருக்கும் ஒத்து பெறாது. அது பார்க்க ஒத்து பெற இல்லை. அது என்னென்று எவாக்காண்டு உடம்புல இருந்தது வருத்தஞ்சுவோம். வருத்தம் ஓகே, வருத்தம் வந்து 100% ஓகே. அது ஓகே. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா நித்திரை இல்லை. அதுதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. அப்போ அதுவுமே அங்கே கொண்டு போனதான் மறைக்கணும் கொண்டு போனது மருந்து கொடுத்து விட்டுக்கிறாங்க. அது பிரிசம் அப்படியே ஒரு அப்டேட் ஒன்று. நானும் ஒரு கைவேத்தியம் ஒன்று செய்து வச்சுக்கேன். அதை நான் கொடுக்கலாம் வேண்டாம், அவள் அங்கே போய் நிற்கிறான். அது கொடுத்தே ஆகணும். பாப்போம் வேற விட்டு ஏதாச்சும் பார்த்து செய்யலாம் தானே. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறோம், சரியான முறைக்கு காற்று நம்ம நேற்றும் சரியான முறைக்கு காற்று, இன்றைக்குமே அந்த காற்று அதாவது என்னென்னு சொல்கிறது இப்போ அந்த கச்சாங்க காற்று அப்படின்னு சொல்கிறது உண்மையே அதே அதுவல்ல அப்பா கிட்ட விட நான் சொல்லுவேன். நாங்கள் அதோட சேர்ந்தே அந்த வாழை இலையெல்லாம் வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் ஒரு என்னென்னு சொல்கிறோம் நிறைய நாட்களுக்கு பிறகு இப்போ அம்மாவுக்குமே வந்து பொதுவாக அந்த என்னென்னு சொல்கிறேன் கடைச்சாப்பாடுகள் வந்து பிடிக்காது. இப்போ எங்களுக்கு வந்து எனக்கெல்லாம் மேலே நான் அதை சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து பிடிக்கும் கடைச்சாப்பாடு. அப்போ அம்மா வந்து பெருசாக வந்து விரும்பி சாப்பிட மாட்டேன். அப்படி இருந்தாலும் ஒரு கடையில் வந்து அம்மாவுக்கு வந்து விருப்பம், அதாவது அந்த ரைஸ் அதே சமயம் வந்து அந்த பிரியாணி அதுன்னா நல்ல விருப்பம். அப்போ அதனால் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு பிரியாணி வந்து பண்ணிக்கணும். அதான் அம்மாக்கு தான் அவளுக்கு நின்றுங்க ஒரு வீடியோ வந்து எடுப்போம். அது வந்து முக்கியமான ஒரு வீடியோ வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சாப்பிட்டு சொன்னோம்லாம் வந்து அம்மாக்காண்டி இது இப்போ என்னென்னு சொல்கிறோம் ஒரு பிரியாணி வந்து அங்கே என்ன கடையில் என்ன வாழை இலையில வச்சு தருவாங்களா. ஆனால் இங்கே வந்து தெரியல, நாங்களாம் நான் வாழை வாழையிலையும் கட்டிக்கல சாப்பாடு. வாழை இலையில அந்த பரோட்டா கட்டிக்கிறது. ஆனால் வேறு அந்த என்னென்னு சொல்கிறது வேறு இப்போ புதுசாக இந்தியா ரெஸ்டாரண்ட் அதுகள் எல்லாம் வாழையில போட்டு தான் நாங்கள் உட்கால் வந்து கோயில தானே நம்ம. அப்போ அங்கேயும் வந்து அப்படியான ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது. அதாவது அந்த வாழை இலையில் போட என்னென்னு சொல்கிறது அது இந்தியா முறைப்படி தான் அது இந்த வாழையில போட்டு சாப்பிடுறது. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை தானே. நம்ம பெருசாக வந்து கோயிலுவெல்லாம் நாங்கள் வந்து கூடுதலாக அந்த வாழை எடுக்கிறது கோயிலில் வச்சு தான் சாப்பிட்றோம். இப்போ நாங்கள் என்னத்துக்காண்டி வாழையில வச்சு அம்மாவுக்கு வந்து ஒரு பிரியாணி, அதாவது நாளைக்கு 5000 வாங்கிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய நாளைக்கு பிறகு ஓகே சாப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம். அதாவது இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ யூடியூப் அமௌண்ட் வந்து வந்தது தானே. அப்போ கொஞ்சம் 2 மாதத்துக்கு ஒரு அப்படி அது ஒரு கட்டமாக போய்கொண்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், 2 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலுமே வந்து அப்போ இன்றைய தினம் எனக்கு யோசிச்சுன்னா ஓகே இன்றைக்குமே வந்து கறியலும் வந்து பெருசாக இருந்தது மீன் கறி தானே கொஞ்சம் வைக்க. அதுக்கான நான் புல சொல்லிடுறேன் சாப்பாட்டை வந்து கறி அந்த மீன் வந்து எங்களுக்கு பிடிக்காது. அந்த ஒரு அந்த மீன் என்ன மீன் எனக்கு தெரியல. அப்போ பார்த்தேன்னா அம்மா வந்து சாப்பிட மாதிரி போயிடும், நானும் வந்து அதே சமயத்தில் வந்து சாப்பிட மாதிரி போயிடும்ட்டு ஒரு பிரியாணி வந்து வேண்டி வச்சுக்கிறோம். அதாவது வேண்டது என்னென்னு சொல்கிறது, நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னே வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வர்றீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மாவே வந்து அம்மா என்ன பிரியாணி வேணும் நான் சொல்லுவோம், உங்களுக்கு நாட்டு பிரியாணி வாங்கினேன். சரி, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து சோஸ்
அங்கே ஒரிஜினல் சோஸ், அதாவது சில இடங்களில் கடையில் வந்து சோஸுக்கு பதிலாக சோஸோட சேர்த்து தண்ணியை மேலே கலக்கிறேன்னு சொல்கிறது. நான் கிட்ட கொண்டு காட்டுவோம் கொடுப்போம் வர்றேம்மா, அவசரப்படக்கூடாது. நான் உங்களுக்காண்டி தான் பண்ணேன், நான் சாப்பிட மாட்டேன் பெருசாக தெரியும் உங்களுக்கு. இங்கே வேறுமா இங்கே வந்து அம்மாண்ட ஆசைக்கா, அதாவது யூடியூப்பில் வந்து காசு வந்துச்சு. அப்போ அதை எடுத்து அம்மாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அம்மா தான் முதல் சாப்பாடு வேண்டி இருக்கிறோம். அதுக்கு முதலே வருது. ஆனால் இருந்தாலுமே வந்து இப்போ கொஞ்சம் அம்மாக்காண்டி வாங்கி கிடக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலால் அப்படி ஒரு முட்டையை அப்படியே பொரிச்சு போட அப்படியே வச்சு கிடக்கு. நம்ம இது இதில் வைப்போம்மா, இதில் வச்சாச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரைத்தான் தான் சொல்கிறது நம்ம. ஆனால் எங்கள் இதில் நாங்கள் அம்மா என்ன செய்கிறோம், நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் நீங்கள்? தயிர் எல்லாம் விட்டா தயிர் சம்பல். நம்ம சோட்டா வந்து தயிர் சம்பல், இந்தியாவில் வந்து சோஸ், இந்தியாவில் வந்து கறி எல்லாம் வச்சுக்கிறாங்க. சில கடையில் வந்து என்னென்னு சொல்கிறது, முட்டை வந்து அவிச்சிட்டு வைப்பினோம். ஆனால் இங்கே வந்து பொறிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அம்மா உங்களுக்கு சந்தோஷம் நான் இப்போ வாங்கி கொண்டு வந்தது. இப்போ எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு பிடிச்ச சாப்பாடு இருந்தாலுமே நான் ஒன்று தான் வாங்கினேன். எனக்கு பெருசாக வந்து சாப்பிட மாட்டேன். வீட்டை நாங்கள் இவ்வளோதான் சொன்னாலும் சாப்பிட மாட்டேன். அப்போ அம்மாக்காண்டி வந்து நிறைய வேண்டிக்கிறாங்க. அப்போ நாங்கள் போடுவோம் அம்மா. சரியான காற்று நான் இப்போ பயமாக கிடாது. சரியான ஒட்டப்படுது ஒன்று தென்னம்பிள்ளைகள் மங்களுக்கு பயம். இதை வந்து கீழே வைப்போம். அப்படியே போடட்டும், அப்படியே போட்டுக்கலாம். இங்கே வேறமா எப்படி இருக்குன்னு வேறுங்க மறக்காமல. எனக்கு வந்து பருத்துறைகளே வந்து ஒரு பிடிச்ச ஒரு சாப்பாட்டு கடைண்டா இந்த கடையை தான் நான் சொல்லுவேன். கௌதா டியூஷன் போயிட்டான்டா, ஒரு பிடிச்ச கடைன்னு சொல்லுவேன். அவ்வளோத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கடைஞ்சி வேறுங்க. எப்படி இருக்குன்னு வேறுங்க. பிரியாணி வந்து எல்லாருமே நான் சொல்கிற மாதிரி தான். இப்போ எல்லாருமே வந்து இது வந்து ஆடு வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ எல்லாருக்குமே வந்து பிரியாணியில் வந்து விருப்பம் இருந்தாலுமே வந்து இப்போ நாங்கள் நினைச்ச மாதிரி வந்து இருக்காது, அமையாது. நம்ம இப்போ வீட்டில் செஞ்சாலும் சரி தான், இல்லாட்டி கடையில் பண்ணாலும் என்னென்னு சொல்கிறோம், நினைச்ச மாதிரி அமையாது. ஒரு சில கடையில் வந்து சரி வரும். அதே மாதிரி தான் எனக்கு பிடிச்ச ஒரு கடை வந்து அம்மாவுக்குமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் தானே, ரஜியகரன் கடைன்னு சொல்லுவேன். அதுதான் ஒரு பெஸ்ட் டைம் வந்து அம்மா முதல் சாப்பிடுறது மேலே நான் பெஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன். அம்மாக்காண்டி தானே நான் வாங்கினேன். நாளை வந்து பார்த்துட்டு சொல்லி நீங்களாம் நான் பெஸ்ட்டாக சாப்பிட்டேன் நீங்களாண்டு அப்புறம் சோசையை கொஞ்சம் விட்டுட்டு ஒரு சைட்டில் விட்டுட்டேன். இதில் வைக்கிட்டேம்மா. இதில் வந்து சோஸ் இருக்குது, திரும்ப ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து கறி கறி வேணாமே. சரி நீங்கள் இப்போ முட்டையை எடுத்து இதே எடுத்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே வந்து என்னென்னு சொல்கிறேன், சிட்டியில் விஷயத்தை நினைக்கவும் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்ப்போம் அது என்ன மாதிரி வருது. இருக்குது உங்களுக்கு தானே பண்ணி வட்டி போய் சாப்பிடுவோம். அம்மா இந்தியாவில் வந்து வீடியோ கேமராக்காரருக்கு வைப்போம். நம்ம இந்தியாவில் சைட்டில் அவைகளுக்கு இந்த வைப்போம். இதை நாங்கள் வந்து சாப்பிடுவோம். என்ன இப்போ நாங்கள் சில பேர் 2-3 கிட்ட வேண்டி கொண்டாந்துருக்கிறோம். சரியில்லை நான் வந்து கேட்டாலும் வேண்டாம் தான் சொல்லுவேன். அப்போ அதனால வந்து நான் ஒன்று தான் வாங்குவேன். நம்ம நாங்கள் என்ன சொல்கிறேன், அப்படி சொல்லக்கூடாது. பார்த்தாட்டு பேசி நம்புறாரு. உண்மையிலே எனக்கு என்ன மாதிரி சாப்பிடுவோம், 7 பேர் தான் சாப்பிடுவோம். அந்த கொத்து ரொட்டி என்ன கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம். அம்மாவில் அந்த ஒரு இது இருக்கு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்மா கடை சாப்பிட கட்ட பொண்ணு எல்லாருக்கும் இல்லை புழுவு. ஆனால் எல்லாருக்கும் சரி வராது. நான் அம்மாவோட வழி சாப்பிடுவேன். அம்மாவுக்கு பிடிக்கலாம் மரக்கறியெல்லாம் இன்னும் பிடிக்கும். நல்லா தான் பிடிக்கும். முட்டை எடுங்கம்மா. எப்பயாச்சும் இருந்துட்டு வந்து சாப்பிட்டா உடம்புக்கு மேலே ஓகேயா இருக்குமே. நம்ம இல்லாட்டி எனக்கு கூட சில நேரத்தில் நான் தொடர்ந்து 1-2-3 தரம் கடை சாப்பிட்டு எனக்கு அந்த உடம்புலாம் சில நேரத்தில் அந்த குத்தி விளையிற மாதிரி இல்லாமல் இருக்கு. அதனாலே நான் குறைச்சி கொள்றேன். சாப்பாடு என்னதான் கூடுதலாக இந்த பிரியாணி இதுக்கு என்னதான் கூடுதலாக முட்டை இடங்க. காலமேலேருந்து யோசிச்சு கொண்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கணும் வந்து அப்போ பார்த்தேன். ஒரு இதே எடுத்து சும்மா ஒரு வீடியோ நிறைய நாளைக்கு இது நாங்கள் ஒன்றுமே நான் சொல்லி யூடியூப்பால் அப்படி இப்படி ஒன்று வருது அப்படி வந்து
எப்படியோ ஒரு ஆளுக்கு தெரியும் நாங்கள் உலகத்துக்குள்ள நாங்கள் மினக்கறோம்ண்டாலே அதான். தெரியும் ஏதோ ஒரு ஜூஸ் இல்லாமல் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ அதே மாதிரி வந்து சொல்லி சொல்கிறதே இல்லை தானே. அதுக்காக எங்களுக்கு கணக்கு அமௌண்ட் நாங்கள் சொல்லக்கூடாது. அந்த அமௌண்ட் எல்லாம் எங்களோட கதைக்கிறாங்களுக்கு இல்லாட்டி எங்களோட ஃபேமிலிகளுக்கு தெரியும். எங்கட இது எப்படி எங்கட சுச்சுவேஷன் எப்படி என்று தெரியும். நாங்கள் அதோட கண்ணா இப்போ கிடைச்சாப்பட பூவெல்லாம் காய்ச்சி பண்ணுறா பூலாம் காய்ச்சி வந்தது இன்றைக்கு வந்தது பூவாடு. அதாவது இந்த பைக் வந்து பொழுது பிடிச்சபடியாக அந்த இப்போ டக்ஸுக்கு வந்து அங்கே போனது. அப்போ எல்லாம் பூவாடியாச்சு அங்கே போய் ஏச்சிஓக்கு வந்து போட்டு. அப்போ அதனால் அங்கே வந்து லேட்டாக போயிடுச்சு. நான் இங்கே சமைச்சிட்டு ரெடியாக இருக்கா உண்மையாகும். காய்ச்சி வந்தேன். அப்போ ஒன்றும் செய்யலாம் போட்டு. அப்போ நாங்கள் அதை தான் கூழெல்லாம் காய்ச்சி இப்போ ஃபேமிலியோட இருந்து சாப்பிடமுண்டா எல்லாம் குடிச்சு எல்லாம் செய்வோம்னா பார்த்தோம் நாங்கள். அப்புறம் அதை கொஞ்சம் லேட்டாக போன வழியாக எப்படி ஒரு வீடியோ எடுப்போம்தான் ரெடியாக வந்து நிற்கும். அம்மா பிடிச்ச சாப்பாடு என்ன உங்களுக்கு? கடை சாப்பாடு தான். கடை சாப்பாடு கொடுத்து தான் பிடிக்கும். கணக்கு சாப்பிட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் இந்த மரக்கறி சாப்பாடு நல்லா தானே இருக்கும். எனக்கு பார்த்தது நான் குறைச்சி அப்புறம் மாதிரி சாப்பிட்டேன். அதோட கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது சாப்பாடு. எனக்கு மனசப்பா இது வந்து கம்போடு இல்லை. இது வந்து என்ன சொல்கிறா கட்டிகையே எல்லாம் போட்டு செஞ்சு கட்டிகையை போட்டு கேட்குறேன் என்ன. இது அரிசியும் பால் பண்ணு. பாசுமதி எங்கே போடுறோங்க நீங்கள்? இங்கே பிரியாணிக்கு இங்கே பாசுமதி போடுறோம். இந்த பாசுமதி இந்த இது 700 போல இருக்கு. அப்போ கட்டுப்படி ஆகாதானே? கொஞ்சம் சாப்பிடுவோம். பண்ணு உங்களுக்கு வந்து தான் வாங்கினது. நான் வேலைக்கு என்னன்னு வச்சுக்கிறேன். அது பிரச்சனை ஆகுதா? வரமாட்டா. நேரம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே 5:30 கிட்ட வந்துட்டு 5:30 தான். 5:30 அது 2 ஒன்று இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு வருவாங்க. இப்போ போட்டு வரலாம் கொடுத்துட்டு வரலாம். இல்லை என்ன கொடுத்தா நாங்கள் ஒரு மனம் போட்டு வருவோம் நாங்கள். அப்போ அப்போ போனாலும் இல்லை நாங்கள் அப்படிதான் நாங்கள் காலம் அவங்க பங்கு புனிதநாட்டில் போய் அந்த ஏதாவது அந்த நித்திர விராட்டி அவைகளுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு வரலாம் தானே. உங்களுக்கும் வந்து நித்திர விராட்டி என்ன குழையம்மா? அது நொச்சிக்குலை என்று சொல்றது. அதை வந்து அவரும் ஒரு சித்த வைத்தியர் தான். அவரும் நாங்கள் அவரோட வைத்தியம் அவரும் அந்த மருந்துகளை தான் கொடுத்தவர் அது சொன்னவர். அந்த குலை இருக்கல்லோ அந்த நொச்சி குலை எடுத்து தலைவணி கூட இருக்கல்லோ அதுல எல்லாம் ஒடிச்சு போட்டு சின்ன சின்ன ஒடிச்சு போட்டு அதுக்குள்ள அடையிறாரு. எனக்கு நித்திர விராட்டி எனக்கு தலைவணி கூட இல்லை. உங்களுக்கு தலைவணி வேண்டாம். தர்த்தக்காரரை தான் நான் இப்ப சொல்றேன். நித்திரை சும்மா வர்ற வைக்கலாம் செய்யல. அந்த நித்திரைய வராத அப்ப அதை ஒடிச்சு போட்டு தலைவணி உரைக்க வச்சு 1 மணித்தியாலும் வெயில வைக்கிறார். 1 மணித்தியாலும் அப்ப நான் 1 மணித்தியாலும் வெயில வச்சு தலைவணி உரைக்க வச்சு அரைக்க வச்சுக்கிறாரு. இது வேற குடும்பம் சொல்லி இணைச்சு கொண்டு இருக்கிறார். அதுக்கு வந்து இப்போ வேற மருந்து வந்து போட்டுட்டு நாங்கள் இதையும் போடுறது ஓகே. ஆமாம் அதுக்கு பிரச்சனை இல்லை. மருந்து தானே அது. ஒரு செவா நித்திரையா போயிருவோம் நம்ம. 3 நாள் நித்திரையும் கொள்ளட்டும். அந்த நித்திரை வராததுக்கு ஒரு காரணம். இப்போ நாங்கள் போவோமேம்மா. அப்போ அப்படி இல்லை பிளான் ஒன்றுக்கு தான் பார்ப்போம். என்ன பிளான் பார்க்க வேண்டாம் செய்கிறாரு போகிறதானே. இதில் என்ன இருக்கு? அவங்களுக்கு பாவம் காய்ச்சி வரத்த ஒன்று நிற்கல நான் பிடிக்கிறது பாவம். அதெல்லாம் நிச்சயம் வேறு.
அண்டை சாப்பிட சந்தோஷமே அம்மா ஓ உங்களுக்கு நல்லா இருக்கு சரியா சந்தோஷமே உண்மையிலே நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் ஐயோ எனக்கு இப்போ சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பிட்டதை விட வச்சு ஓகே சாப்பிட்டு தொடரணும் அப்போ நாங்கள் வடிவெல்லாம் சாப்பிட்டாச்சு நம்ம ஓ அந்த வகையில் சந்தோஷம் சாப்பிட்டு தான் உண்மையிலே மறக்காம வந்து எங்களோட வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அதுதான் வந்து மெயின் விஷயம் எங்களோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது உங்களோட கையில உங்களோட கையிலான் இருக்கு இல்லை நான் ஓடி வரேங்க ஓடுவோம் அந்த ஓகே வீடியோ முடிச்சு கூட உங்கள் சேனலுக்கு கஷ்டமாக வணங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ நல்லது பாய்ட்டு பாய்